நல்லா வருதா விஜய்? மற்றும் கீதா முரளி அவர்கள், துரைப்பாரியன், மாப்பா அன்பு, மு உதயசூரியன் இவர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து இங்க நம்மளை வாழ்த்துவதற்கு மட்டும் இல்ல, நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். மேலும் இதை பற்றி கொஞ்சம் கூற வேண்டுமானால், இது ஒரு மிக சிறிய ஜிம்மாக இருந்தது. அனைத்து பிரிவினர்களும் இங்கு வந்து செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது. இப்ப காலகட்டத்தில் மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ், லோ கிளாஸ் என்று பிரிவினர் வந்து அவர்கள் சௌகரியத்துக்கு தகுந்தால் போல் வேறு வேறு ஜிம்மு வருடத்திற்கு 20,000 30,000 கொடுத்து உடற்பயிற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த நிலை இருந்தது. இப்போது நமது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்களால் இந்த நவீன ஜிம்மை ஏற்படுத்தி மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், லோ கிளாஸ் என்று பிரிவும் இல்லாமல் எல்லோரும் வந்து இந்த உடற்பயிற்சி கூடத்தில் வந்து இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நமது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள். மற்றும் அவர்களை இந்த போட்டிக்கு அழைத்த போது சில பிரச்சனைகளையும் இங்க இருக்கும் குறைகளையும் சொன்னேன். நீங்கள் இரண்டமாக கூறுங்கள், நான் உடனே செய்து தருகிறேன் என்று வாக்கும் கொடுத்தார். அதுவும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது. மற்றும் நமது மாவட்ட பிரதிநிதி உதயசூரியன் எங்களுக்கு மிக 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 உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கரகோஷம் பத்தாது, மிகவும் கரகோஷம் வேண்டும். மற்றும் இப்பொழுது அவருடைய வெற்றி பெற்ற நபர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ திருக்கரங்களால் சர்டிபிகேட் மற்றும் இந்த கோப்பை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து அவர் கையில் வாங்குவதுடன் நான் அமைதியாக இருந்து அவருக்கு ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்கள் சிறப்பு ஆற்றுவார். ஹலோ, நமது தலைவர் எம்எல்ஏ அவர்களுக்கும், நம்ம எம்சி அவர்களுக்கும், துரை பாத்தி அவர்களுக்கும், உதயசூரியன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய நண்பர்களுக்கும் நன்றி. வந்ததற்கு உறுப்பினர்கள் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கார்கள். அடுத்த முறை நல்ல சிறப்பாக நடத்த
அழைக்கலாம் என்று ஏனென்றால் என்ன இருக்கு நமது முதல்வர் என்னுடன் படித்தவர் விவேகானந்த காலேஜில் 1970-71 ஹிஸ்டரி குரூப் அப்போதே நல்ல தலைமையாக இருப்பார். அதற்காக அடுத்த முறை அவரை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர் என் நண்பர் மற்ற எல்லாரும் வந்து பார்த்திபன், அன்பு, குஷோத் இவர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன நினைச்சு இந்த ஜிம்லாம் ஓபன் பண்ணணும், அதெல்லாம் இப்போ வந்து அந்த கனவெல்லாம் இப்போ நினைவாயிட்டு இருக்கு. ஒரு செயலை செய்யறோம்னா அது வந்து சரியா பயன்பாட்டுக்கு இருக்கா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த ஜிம் திறந்ததுக்கு அப்புறம் இது போன்று பயனடைந்து ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு குழுவாக அமைந்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன், உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பா அப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே ரொம்ப முயற்சி எடுத்து ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கர் மாஸ்டர், பிரேம் மாஸ்டர் மற்றும் உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் முரளி, மாமன்ற உறுப்பினர் கீதா முரளி, அன்பு, பார்த்திபன் மற்றும் உதயசூரியன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கங்கள். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். நம்மளுடைய உடல் நலம் இருந்தால், நல்லா இருந்தால் தான் நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும், சாதிக்க முடியும். எனக்கு முதல்ல ஜிம்முன்னு நான் பையில எங்க போனோம் அப்படின்னா சங்கர் மாஸ்டர் கிட்ட தான். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. விபி பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார், என்னுடைய நண்பர் பிரபு. அவரும் இங்க வந்து கிரேட் ஜிம்னு வச்சிருப்பார். அவரும் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து முதல்ல போனது வந்து இந்த சங்கர் அண்ணனோட ஜிம்மு தான். அப்போ ஆரம்பிச்சதுதான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது. தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அவர் இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். செய்யறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனுடைய ஒரு பார்த்து தான் இன்றைக்கு மயிலாப்பூர்ல நிறைய ஜிம். என்னுடைய முதல் குறிக்கோள் வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும். கொஞ்சம் யோசிப்பாங்க, ஈவினிங்ல வந்து இங்க வந்து இதுல இன்ட்ரெஸ்டா இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட வழியில போறதுக்கு எண்ணங்கள் வராது. அதுதான் ரொம்ப முக்கிய குறிக்கோள். இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் கிரவுண்டு இதெல்லாம் மேம்படுத்தணும்னு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் கிரவுண்டு நம்ம லூப் ரோட்ல, பீச் ரோட்ல பெரிய கிரவுண்ட், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவுல குப்பை மேடா இருந்துச்சு. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவ்வளவு உற்சாகமா விளையாடுறாங்க. நைட்டு 12 மணி வரையும் மேட்ச்லாம் நடத்துறாங்க. இப்போ அதே போல நாகேஸ்வரா பார்க், நாகேஸ்வராக்குள்ள போய் பாருங்க, ஏசி ஜிம். இன்றைக்கு ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு நல்ல உயர்ந்தவர்கள் கூட அங்க போய் செய்யலாம். ஆண் பெண், மகளிருக்கு தனியா, ஆடவருக்கு தனியா 2 ஜிம்மு ஏசியோட கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அந்த ஜிம்மை நீங்க வெளியில போய் பண்ணா குறைஞ்சபட்சம் மாசம் 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பட் இது ஏழை மக்கள் போக முடியாது என்பதற்காக அவன் மாசம் சம்பாதிக்கிறது ஒரு 12,000 15,000 இருக்கும். அதுல போய் 2000 ரூபாய் கொடுத்து அவங்க பண்ண முடியாது. அது போல அங்க ஒரு ஜிம்மு, இந்த சென்ட் மேரிஸ் ரோட் குருபுரம்,
இந்த நந்தனம் சிக்னல் மூப்பனார் பிரிட்ஜாண்ட ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது போல இன்னும் 4-5 ஜிம்முகள் வேலை நடந்து கொண்டு இருக்குது. 5 வருடத்தில் நிச்சயமா ஒரு 10 ஜிம் நான் ஓப்பன் பண்ணிடுவேன். 4 வருடம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்மளை ஒரு நம்பி, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த மயிலாப்பூர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவர்களுக்கு என்னால் முடிந்தது இந்த சட்டமன்ற உறுப்பினராக என்ன செய்யணுமோ நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு நல்லதுதான் இந்த ஜிம்மு. இதை நீங்கள் பயன்படுத்தி உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இதுதான் இந்த ஒரு போட்டிகள் வைத்து அவர்களை உற்சாகப்படுத்தினா இது இன்னும் மேலும் மேலும். இப்ப நீங்க இங்க இருக்கிறது, இங்க ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னா, இதை போய் 4 பேர் பார்த்தாங்கன்னா, இங்க நடந்தா கொஞ்சம் உற்சாகப்படுத்தி போட்டிலாம் வைக்கிறாங்க, இங்க நம்ம செய்யலான்ற ஒரு ஊக்கம் தரும். அந்த வகையிலே இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அணிவிக்கிறார்கள். எல்லாரும் மிகுந்த கலந்த சிறந்த கரகோஷம். கரகோஷம் மிகுந்த சரியான கரகோஷம். அடுத்தது முரளி ஐயா அவர்கள். முரளி பார்த்து போங்க. இங்க பாருங்க. ஹலோ, திரு பிரேம் அவர்கள், நம்ம எம்சி கீதா ஜீவன் மற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்போது பிலோ 60 உறுப்பினர்களுக்கு அவரது திருக்கரங்களால் மிஸ்டர் வருண் மேடைக்கு வரும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ்டர் வருண். Second prize. First prize. Second prize, Mr. Karthik Madagaru. Second prize. Third prize, Mr. Gopi. Third prize, மேடைக்கு வரவும். அடுத்த 61 முதல் 70 வயது வரை எடைப்பிரிவு முதல் எம் ஆனந்த் முதல் பிரைஸ்.
Mr. Shankar, second prize. Third prize goes to Mr. Nagaselvam. Third prize, stage Gauravam. எழுபது முதல் 80 கிலோ பிரிவர்களுக்கு முதல் பிரைஸ் மிஸ்டர் ராம்குமார், மேடை கௌரவம். மிஸ்டர் ராம்குமார் ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு மிஸ்டர் விக்ரம். உங்கள் மிகுந்த கரகோஷத்தை எதிர்பார்க்கணும், தயவு செய்து உற்சாகப்படுத்துங்கள். Third prize, Mr. Vijay Shaktivel. Third prize, Mr. Vijay Shaktivel. Mr. Anu Krishna goes to first prize. First prize. Second prize திரு MC மிஸ்டர் முரளி அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்படும். மிஸ்டர் S Vijay second. Mr. S Vijay second prize. One second. Kumar. Mr. Kumar, third prize. பரிசு வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் மிகுந்த கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு மெடல் வழங்கப்படும். சிறப்பு பரிசு எம்எல்ஏ அவர்கள் திருக்கரங்களால் அவருக்கு மெடல் பரிசு வழங்கப்படுகிறது. மிகுந்த கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஜிம் மாஸ்டர் சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த ரகு ஆண்ட்ரோஸ் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு பரிசை வழங்குகிறார். உங்கள் கரகோஷத்துடன் திரு ஆண்ட்ரோஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மற்றும் இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த திரு லோகநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு வழங்கப்படுகிறது திரு லோகநாதனுக்கு.
மற்றும் சீனியர் சிட்டிசன் எஸ் வெங்கடேசன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மேடைக்கு வரவும். சீனியர் சிட்டிசன் மெடலும் நற்சான்றிதழும் வழங்கப்படுகிறது. உங்கள் கரகாசத்தனம். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சீனியர் சிட்டிசன் மிஸ்டர் திரு மதன்ஜி அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பு உதவி புரிந்த திரு சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் சந்திரசேகர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. Overall first prize goes to Sir Anu Krishna. Overall first prize goes to அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. மிகுந்த கரகோஷத்தை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு புருஷோத்தம் அவர்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது. உங்கள் கரகாசத்துடன் உடற்பயிற்சி கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டாம், எல்லாம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த உடற்பயிற்சி அனைவர்களும் நீங்க வந்து அண்ணன் அவர்கள் கூட ஒரு சிறப்பு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஸ்டேஜ் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரிய தருணத்தை இந்த இனிய மாலை வேளையிலே நமக்காக சிறப்பு நேரம் ஒதுக்கி தந்து இந்த விழாவினை சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக சிறப்பாக நடத்தி கொடுத்து பொறுமையாக அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒற்றுமை நல்லெண்ணத்துடன் மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சி திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் என்று இவர்கள் பொறுக்காரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். நன்றி.